தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நீள்வட்ட வடிவ முக அமைப்பில் கனிவு மிகுந்த மீனை போன்ற கவர்ந்திழுக்கும் காந்த விழிகள், கூர்மை மிக்க நாசிகள், வசீகரமான சிரிப்பழகு என தோற்ற காரணிகளையும், கொங்கணி தாய்மொழியாக இருப்பினும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி என பன்மொழி திரைப்படங்களில் முன்னணி நாயகர்கள் அனைவருடனும் இணைந்து ஹீரோயினாக நடித்தவர் மட்டுமின்றி அத்துணை மொழிகளிலும் டப்பிங் இன்றி ரசிகர்கள் மனதில் பேரிடம் பிடித்தவர்தான் வாழ வேண்டிய வயதில் மரணித்து போன சந்தன தேசத்து மங்கை சந்திரகலா ஆவார். பரதம், குச்சிப்புடி உள்ளிட்ட பாரம்பரிய நாட்டிய கலைகளின் ஆடலரசி, பிரபல இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் MS நாயக்கின் பாசமகள், இதய கோயில் என் ஜீவன் பாடுது திரைப்புகழ் நாயகர் கபில் தேவின் அன்பு அண்ணி, தயாரிப்பாளர் மற்றும் கதை வசனகர்த்தாவுமான ரேஷ்மாவின் பேரன்பு மிக்க தாயார், தென்னிந்திய கலை உலக நாயகியர்கள் மஞ்சுளா மற்றும் லதாவின் நெருங்கிய தோழி, வசந்தத்தில் ஒரு நாள், மணவரையோரம் என்ற 3 தெய்வங்கள் திரைப்பட எவர் கிரீன் பாடலாகட்டும், தங்க தோணியிலே தவழும் பெண்ணழகே என்ற உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்பட உலக புகழ் பாடலாகட்டும், ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் என்ற உறவாடும் நெஞ்சம் திரைப்பட மனதை ஊடுருவும் பாடலாகட்டும், என்று நினைத்தாலும் பசுமை மாறாத நினைவலைகளோடு புன்னகை பூத்த முகத்துடன் மணக்கண் நிறைபவர். இப்பேற்பட்ட சிறப்புகளையும் பெருமைகளையும் தன்னகத்தை உடையவரான சந்திரகலா அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், அவருடைய குடும்ப பின்னணி யாது, பாரம்பரிய நாட்டிய கலைகளில் பெரும் ஈடுபாடு கொண்டு அனைவரையும் வியக்க வைத்த நிகழ்வு என்ன, முத்திரை பதித்த திரைப்படங்கள் மற்றும் பாடல்கள் என்னென்ன, யாரை மனம் புரிந்து கொண்டார், பிள்ளைகள் எத்தனை பேர், எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் போற்றும் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம். 1950ஆம் ஆண்டு தமிழகத்தின் அண்டை மாநிலமாம் கர்நாடகத்தில் உள்ள உத்தர கன்னடா என்ற பகுதியை பூர்வீகமாக கொண்ட கொங்கணி மொழி பேசும் குடும்பத்தில் பிறந்த மூத்த செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகி சந்திரகலா ஆவார். இவருடன் 2 தங்கைகள் உடன் பிறந்தவர்கள் ஆவர். சந்திரகலாவின் பாச தந்தையான MS நாயக் அவர்கள் கன்னட திரைப்படங்களை இயக்கி தயாரித்த கலை உலக பின்புலம் உடையவராவார். இவ்வாறு சினிமா துறையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவரான தந்தை தயாரிப்பு நிறுவனம் மட்டுமல்ல, ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் மிகப்பெரிய உணவகம் ஒன்றையும் நடத்தியவராவார். குழந்தை பருவத்திலேயே நாட்டிய கலைகளின் மீது மிகுந்த ஈடுபாடு மிக்கவராக விளங்கிய சந்திரகலா அவர்கள் எங்கு பாடல்கள் ஒலித்தாலும் போதும் உடனே நாட்டியமாடும் ஆற்றலை இயற்கையிலேயே பெற்றிருந்தார். இதை நன்கு அறிந்தவரான தந்தை MS நாயக் அவர்கள் மகளின் நாட்டிய திறனை வளர்த்திடும் பொருட்டு பிரபல நாட்டிய குரு நடராஜ ராமகிருஷ்ணா என்பவரிடம் குச்சிப்புடி நடனத்தை 3 வயதில் பயில இணைத்து விட்டார். இதன் பேரில் நாட்டியம் கற்க ஆரம்பித்த சிறுமி சந்திரகலாவின் நாட்டிய அரங்கேற்றம் மட்டுமின்றி கலை நிகழ்ச்சிகளானது அவரது 5ஆம் வயதில் விஜயவாடா மற்றும் குண்டூர் பகுதிகளில் இனிதே நடைபெற்றது. நாட்டிய கலையுடன் தனது பள்ளி படிப்பையும் விசாகப்பட்டினத்தில் சிறப்புடன் ஆரம்பித்தவர் தந்தை MS நாயக்கின் வியாபார பணிச்சூழல் காரணமாக 10 வயதை எட்டிய வேளையில் குடும்பமும் சென்னைக்கு இடம்பெயர்ந்தது. இவ்வாறாக தமிழகத்தின் தலைநகரில் குடியேறிய மாணவி சந்திரகலா அவர்கள் சென்னை மாம்பலம் பகுதியில் இயங்கி வரும் வித்யோதயா பள்ளியில் தனது கல்வியை வெற்றிகரமாக தொடர்ந்து வந்தவர். பள்ளியின் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் இடம்பெறும் நாட்டிய போட்டிகளில் முதன்மை மாணவியாக பங்கேற்று பரிசுகளையும் வென்றே வந்தார். இவ்வாறு கல்வியும் கலையுமாக மகிழ்ச்சிகரமாக சந்திரகலா பயணித்து வந்த வேளையில்தான் தந்தை MS நாயக்கின் தயாரிப்பு மற்றும் இயக்கம் வாயிலாக தனது 13ஆம் வயதில் கன்னட திரை உலகில் முதலில் கால் பதித்தார். இதன் பேரில் 1963இல் தங்களது சொந்த தயாரிப்பு நிறுவனமான அம்ருத கலா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் ராஜ்குமார் நடிப்பில் வெளியான ஸ்ரீ ராம ஆஞ்சநேய யுத்தா என்ற ஆன்மீக திரைப்படத்தின் வாயிலாக நாட்டிய மங்கையாக தோன்றி தனது நாட்டியத்தால் கன்னட திரை உலக ரசிகர்களை நன்கு கவர்ந்தார்.
இவ்வாறு கன்னட திரை உலகில் தனது தந்தையின் மூலமாக தடம் பதித்தவர் பிரபல நாட்டிய கலாநிதி பால சரஸ்வதி அவர்களிடம் பரத கலையையும் முறைப்படி கற்றுணர்ந்தார். இதன் பேரில் 1966 சென்னை கிருஷ்ண கான சபாவில் சந்திரகலாவின் நாட்டிய அரங்கேற்றம் உலக புகழ்பெற்ற நாட்டிய குரு உதய் சங்கர் தலைமையில் வெற்றிகரமாக நடைபெற்றது. அவ்வேளையில் இந்நிகழ்ச்சிக்கு வந்திருந்த நாட்டிய ஆடலரசிகள் குமாரி கமலா மற்றும் வைஜெயந்தி மாலா ஆகியோர் சந்திரகலாவின் நாட்டியத்தை கண்டு வியந்து பாராட்டியதுடன் சந்திரகலாவிற்கு சிறந்த எதிர்காலம் உள்ளது என்றும் ஒரு நாட்டிய தெய்வமாகவே தங்கள் கண்களுக்கு அவர் காட்சியளிப்பதாகவும் பெருமைப்படுத்தினர். இதையடுத்து ஜீவன தரங்கா, ஜேனுகூடு, நவகோட்டி நாராயணா என தொடர் கன்னட திரைப்படங்களில் தங்கை இரண்டாம் நாயகி என நடித்து வந்த சந்திரகலாவை தெலுங்கு திரை உலகம் தன் பக்கம் வரவேற்றது எனலாம். இதன் அடிப்படையில் 1965 NG ராமாராவ் கிருஷ்ணகுமாரி நடிப்பில் வெளியான விசால ஹிருதயலு என்ற திரைப்படத்தின் மூலம் இரண்டாம் நாயகியாக அறிமுகமானவர். இதையடுத்து என்ஜிஆர் ஷோபன் பாபு நடிப்பில் வெளியான ஆட படுச்சு என்ற திரைப்படத்தில் சாரதா என்ற பிரதான கதாபாத்திரத்தை ஏற்றும் நடித்தார். டி சலபதி ராவ் தாசரதி பாடலிசை கூட்டணியில் பி சுசீலா அவர்களின் வசீகர பின்னணியில் ஒலித்த அண்ணா நீ அனுராகம் என்ற பாடலில் தோன்றி நடித்ததை தெலுங்கு ரசிகர்கள் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க முடியாதுதான். இப்பாடல் அன்றைய தெலுங்கு தங்கையர்களின் அன்பு பாடலாகவே ஒலித்து வலம் வந்தது. இத்திரைப்படத்தின் மூலம் தெலுங்கு திரை உலகின் புகழ் வானின் உச்சத்தை தொட்ட சந்திரகலா அவர்கள் கிருஷ்ணகுமாரி, ஜமுனா, தேவிகா, வாணிஸ்ரீ என போன்ற முன்னணி ஹீரோயின்களில் ஒருவராகவே மாறித்தான் போனார். இதையடுத்து 1970 NG ராமாராவ் தயாரிப்பு, இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியான தள்ளா பெல்லமா என்ற திரைப்படத்தின் கதையின் நாயகியாக பல ஹீரோயின்கள் உற்று நோக்கும் வண்ணம் பத்மா என்ற ஹீரோயினாக நடித்து உச்சம் பெற்றார். மாபெரும் வெற்றி கண்ட இத்திரைப்படம் தமிழில் முத்துராமன், பிரமிளா நடிப்பில் பிரியா விடை என்ற பெயரில் வெளியானது. மேற்கண்ட தள்ளா பெல்லமா என்ற திரைப்படத்தில் நடிக்கும் போதுதான் NG ராமாராவின் அனுமதியின் பேரில் கல்விக்கும் தடை வராத வகையில் BA முதலாம் ஆண்டு தேர்வினையும் வெற்றிகரமாக எழுதி முடித்தார் சந்திரகலா அவர்கள். இவ்வாறு கன்னடம், தெலுங்கு என திரை உலகில் வளர ஆரம்பித்த சந்திரகலாவை தனது பங்கிற்கு வரவேற்று வாய்ப்பளித்தது தமிழ் திரை உலகம். அதுவும் எவ்வாறெனில் 1964 அதுர்த்தி சுப்பாராவ் இயக்கத்தில் நாகேஸ்வர ராவ், சாவித்ரி, ஜமுனா நடிப்பில் வெளியான மறுபிறவி கதையம்சம் கொண்ட காதல் திரைப்படமான மூகா மனுசுலு என்ற திரைப்படம் எண்ணற்ற விருதுகளை வென்று வெற்றி வாகை சூடியது. இத்திரைப்படத்தை தமிழில் தயாரித்து இயக்க நடிகையர் திலகம் சாவித்ரி அவர்கள் விரும்பினார். இதன் பேரில் தன்னுடைய ஸ்ரீ சாவித்ரி புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மற்றும் நடிப்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஹீரோவாக என வெளியான பிராப்தம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக கௌரி என்ற புனர்ஜென்ம ஹீரோயின் கதாபாத்திரத்தில் சந்திரகலாவை தமிழ் திரை உலகில் அறிமுகப்படுத்தினார் சாவித்ரி அவர்கள். MSV கண்ணதாசன் பாடலிசை கூட்டணியில் TMS, பி சுசீலா பின்னணியில் ஒலித்த சொந்தம் எப்போதும் தொடர்கதைதான் முடிவே இல்லாதது என்ற பாடலை ரசிகர்கள் மறந்திருக்க முடியாதுதான். தெலுங்கில் மாபெரும் வெற்றி கண்ட இத்திரைப்படம் தமிழில் வெற்றி பெறாமல் தோல்வி முகத்தை கண்டு சாவித்ரியின் கலை வாழ்வில் சரிவை உண்டாக்கியது எனலாம். மேற்கண்ட பிராப்தம் என்ற திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் முறைப்பெண்ணாக ஆடல் பாடல் என தோன்றி தன்னை விட்டு மறைந்த கண்ணன் எனும் சிவாஜி கணேசன் மறுபிறப்பு எடுக்கும் வரை சமாதியிலேயே காத்திருந்து அவர் வந்தவுடன் உயிர் விடும் கௌரி என்ற கதாபாத்திர நாயகியாக உள்ளம் தொட்ட சந்திரகலா அவர்களை தமிழ் திரை உலக புகழ் வானில் அமர வைத்த திரைப்படம்தான் தாதா மிரசியின் 3 தெய்வங்கள் ஆகும். தனது அறிமுக தமிழ் திரைப்படத்தில் தனக்கு இணையாக நடித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் முத்துராமன், நாகேஷ் இணைந்து சிறையிலிருந்து தப்பித்த கைதிகளாக நடித்த இத்திரைப்படத்தில் SV சுப்பையா, குமாரி ருக்மணியின் மகள் லக்ஷ்மியாக, சிவகுமாரின் காதலியாக அமைதி தவழும் முகபாவத்துடன் மிகை நடிப்பில்லாமல் மென்மை மிகு ஹீரோயினாக நடித்து மனம் தொட்டிருப்பார் சந்திரகலா அவர்கள். ஜனரஞ்சகமிக்க கதையம்சம் கொண்ட இத்திரைப்படத்தில் MSV கண்ணதாசன் பாடலிசை கூட்டணியில் அம்மா பி சுசீலா அவர்களின் தெய்வீக பின்னணியில் ஒலித்த வசந்தத்தில் ஓர் நாள், மணவரையோரம் என்ற எவர்கிரீன் பாடலையும் துள்ளிசை குரல் பாடகி LR ஈஸ்வரி பின்னணியில் ஒலித்த
நீ ஒரு செல்ல பிள்ளை உள்ளிட்ட பாடல்களை யார்தான் மறக்க முடியும்? இவ்வாறு வளர் நாயகியாக மின்ன ஆரம்பித்த சந்திரகலாவானவர் ஏவிஎம் ராஜனுடன் இணைந்து நடித்த புகுந்த வீடு திரைப்படமானது 100 நாட்களையும் தாண்டி திரையரங்குகளில் ஓடி மாபெரும் வெற்றியை கண்டது. சங்கர் கணேஷ் இசையில் பிரபல பாடகரும் இசையமைப்பாளருமான ஏ.எம். ராஜா அவர்கள் தனது மனைவி ஜிக்கியுடன் பாடிய செந்தாமரையே செந்தேன் இதழே என்ற பாடல் அவ்வேளைகளில் மெகா ஹிட் ஆகும். இதையடுத்து கே. விஜயன் இயக்கத்தில் மீண்டும் ஏவிஎம் ராஜனுடன் தெய்வாம்சம் என நடித்து வந்த சந்திரகலாவானவர் இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் விஷ்ணுவர்தன் முதல் தமிழ் நடிப்பில் வெளியான அலைகள் என்ற திரைப்படமானது பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி பெறவில்லை எனினும் ஸ்ரீதரின் கலை வாழ்வில் ஒரு மைல் கல்லாகத்தான் அமைந்தது என கூற வேண்டும். இத்திரைப்படத்தில் பி. ஜெயச்சந்திரன் பின்னணியில் வெளியான பொன்னென்ன பூவென்ன பெண்ணே என்ற பாடல் வெகு பிரபலமாகும். இவ்வாறு தமிழ் திரை உலகில் படிப்படியாக வளர்ந்து ஜொலிக்க ஆரம்பித்த சந்திரகலாவை உலக புகழ் கலை நாயகியாக மாற்றிய திரைப்படம்தான் உலகம் சுற்றும் வாலிபன் ஆகும். 1973 மக்கள் திலகம் எம்ஜிஆர், ராஜு மற்றும் முருகன் என இரட்டை கதாபாத்திரங்களை ஏற்று அவரது எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தயாரிப்பு மற்றும் இயக்க நடிப்பில் வெளியான இத்திரைப்படத்தில் ரத்னா தேவி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று அற்புதமாக தோன்றி நடித்திருப்பார் சந்திரகலா அவர்கள். MSV வாலி பாடலிசை கூட்டணியில் TMS, LR ஈஸ்வரி பின்னணியில் ஒலித்த பன்சாயி என்ற பாடலிலும் KJ யேசுதாஸ், பி. சுசிலா பின்னணியில் ஒலித்த தங்க தோணியிலே தவழும் பெண்ணழகே என்ற பாடல்கள் இன்று வரை வெகு பிரபலமாகும். இத்திரைப்படத்தின் வாயிலாகத்தான் கலை நாயகி லதா அவர்கள் லில்லி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தமிழ் திரை உலகில் முதலில் கால் பதித்தார். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்பட படப்பிடிப்புகளின் போது சந்திரகலா, லதா மற்றும் மஞ்சுளா ஆகியோரிடையே ஏற்பட்ட நட்பானது இறுதி வரை நன்கு தொடர்ந்தது எனலாம். 250 நாட்கள் உலக திரை அரங்குகளில் ஓடி மகத்தான வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் கண்ட இத்திரைப்படம் மக்கள் திலகத்தின் அரசியல் வாழ்வில் ஒரு ஏணிப்படியாக அமைந்தது மட்டுமின்றி எண்ணற்ற விருதுகளையும் பெற்று தந்தது எனலாம். இவ்வாறு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் நடித்த முன்னணி நடிகையர்களில் ஒருவராகி போன சிறப்பை கொண்ட சந்திரகலா அவர்கள் இதன் பின்னர் பிரபல எழுத்தாளர் சண்முக பிரியனின் விளிம்பு என்ற கதையை தழுவி தேவராஜ் மோகன் இயக்கத்தில் சிவகுமார் இணையாக நடித்த உறவாடும் நெஞ்சம் என்ற திரைப்படம் கதையின் முடிவால் வெற்றி பெறாமல் தான் போனது. ஆனால் இத்திரைப்படத்தில் இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம், S ஜானகி பின்னணியில் ஒலித்த ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் என்ற டிக் டிக் பாடலை எவர்தான் மறக்க முடியும்? திரைப்படங்கள் மட்டுமின்றி ஹிட் பாடல்களின் ராணியாக வலம் வந்த சந்திரகலா அவர்கள் இதையடுத்து நவரச திலகம் முத்துராமனுடன் காலங்களில் அவள் வசந்தம், மூக்கா முத்துவுடன் எல்லாம் அவளை, இயக்குனர் K. சங்கரின் வருவான் வடிவேலன் என நடித்து வந்தவருக்கு புதுமுகங்களின் வரவு, காலத்தின் மாற்றம் போன்றவற்றால் தமிழ் திரைப்பட வாய்ப்புகள் குறையத்தான் ஆரம்பித்தன என கூறலாம். இதன் பின்னர் 1978 CV ராஜேந்திரன் இயக்கத்தில் முத்துராமன் நடிப்பில் வெளியான வாழ்த்துங்கள் என்ற திரைப்படமே சந்திரகலா அவர்கள் நடித்த இறுதி தமிழ் திரைப்படம் என அறியப்படுகிறது. 1972 பாபு இயக்கத்தில் ஷோபன் பாபுவுடன் இணைந்து நடித்த சம்பூர்ண ராமாயணம் என்ற திரைப்படத்தில் சந்திரகலா ஏற்ற சீதை கதாபாத்திரமானது பரவலாக பேசப்பட்டதுடன் பெரும் புகழையும் வாங்கி தந்தது. இது மட்டுமின்றி ஸ்திரீ என்ற திரைப்படத்தில் அம்மா மகள் வேடங்களை ஏற்று சந்திரகலா சிறப்பித்தது இவருடைய நடிப்பிற்கு ஒரு சான்றாகவும் அமைந்துதான் போனது. தமிழ், தெலுங்கு, கன்னட திரைப்படங்கள் மட்டுமின்றி 1970 வெளியான எழுதாத கதா என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரை உலகில் கால் பதித்து அம்மொழி ரசிகர்களையும் கவர்ந்து வந்தவர் 1981 தெலுங்கு மற்றும் கன்னடத்தில் வெளியான ஸ்ரீ மந்த்ராலயா ராகவேந்திர வைபவம் என்ற திரைப்படத்துடன் தனது கலை உலக பயணத்திற்கு முற்றிலும் விடை தந்தவர் மிக பெரும் தொழில் அதிபரான ஜாவித் கட்டாலா என்ற இஸ்லாமியரை காதல் மனம் புரிந்து கொண்டார். ஜாவித் கட்டாலாவின் தம்பிதான் இதய கோயில், என் ஜீவன் பாடுது உள்ளிட்ட திரைப்படங்களில் 2ஆம் நாயகராக நடித்த கபில் தேவ் எனும் இர்ஃபான் கட்டாலா ஆவார். இவரை பற்றிய வாழ்க்கை பயணம் உங்களது நியூஸ் மிக்ஸ் டிவியில் ஏற்கனவே வெளியாகி உள்ளது. இதன் பேரில் கபில் தேவ் ஆனவர் சந்திரகலாவின் மைத்துனரும் ஆவார். சந்திரகலா ஜாவித் கட்டாலாவின் அன்பின் அடையாளமாக ரேஷ்மா கட்டாலா என்ற ஒரே ஒரு செல்ல மகள் பிறந்தார்.
ரேஷ்மாவானவர் தங்க மீன்கள், நீதானே என் பொன் வசந்தம், புத்தம் புது காலை உள்ளிட்ட திரைப்படங்கள் மட்டுமின்றி குயின் என்ற வெப் சீரிஸின் கதை வசனகர்த்தாவாகவும் பணியாற்றியவரும் ஆவார். தனது நாட்டிய கலை நிகழ்ச்சிகள் மூலமாக கிடைக்கும் வருவாயை எண்ணற்ற பின்தங்கிய கல்வி நிறுவன வளர்ச்சிக்கும் ஏழை மாணவர்களுக்கும் தந்து அவர்களின் வாழ்வில் ஒரு ஏணியாகவும் சந்திரகலா விளங்கினார் என்பது கண்டிப்பாக இவ்வேளையில் நினைவு கூறத்தக்கதாகும். இப்பெருபட்ட பெரும் சிறப்புகளையும் பரதம், குச்சிப்புடி உள்ளிட்ட பாரம்பரிய நாட்டிய கலைகளையும் தன்னகத்தை கொண்ட ஆடலரசியாகவும் தொண்டுள்ளம் படைத்தவராகவும் புத்தக பிரியராக பட்டதாரி கலைஞராக வாழும் ஒரு நொடி பொழுதையும் வீணாக்காமல் பயனுள்ள வகையில் வாழ்ந்து வந்ததுடன் ஒரு சிறந்த இல்லத்தரசியாக பாசமிகு தாயாராக மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்த சந்திரகலாவின் வாழ்வானது காலனின் கண்களை நன்கு உறுத்தியது போலும். ஆம், கடுமையான புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர் அதற்குரிய சிகிச்சைகளை முறைப்படி மேற்கொண்டாலும் புற்றுநோயின் வீரியமிகு தாக்குதலால் அதனுடன் போராட முடியாதவராக பௌர்ணமி நிலவு போல் ஒளிபட பிரகாசித்த சந்திரகலா அவர்கள் தேய்பிறை நிலவாக உருக்குலைந்து 1999 ஆண்டு ஜூன் மாதம் 21ஆம் தேதியன்று வாழ வேண்டிய 48 எனும் மத்திம வயதில் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றதுதான் வேதனையின் கடும் உச்சமாகும். இவ்வாறு தனது தேர்ந்த நாட்டிய திறத்தாலும் நடிப்பாலும் மறக்க முடியாத எவர் கிரீன் ஹிட் பாடல்களாலும் மனம் கவர்ந்தவரும் வசந்தத்தில் ஓர் நாள் மணவரையோரம் காத்திருந்த வைதேகியாக, தங்கத் தோணியில் தவழும் பெண் அழகாக ரசிகர்கள் மனதில் பேரிடம் பிடித்து மறைந்து போனாலும் சந்திரகலா எனும் வளர்புரை நிலவு கலை உலகம் உள்ளவரை மனதால் மறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்றால் அது மிகையாகாது. இவரை போன்ற கலை உலக நட்சத்திர மங்கையர்களான பாரம்பரிய கலைகளின் நாட்டிய தாரகையும் சிறந்த வீணை கலைஞரும் திருமலை தென்குமரி மற்றும் கண்காட்சி திரைப்புகழ் ஹீரோயினும் வில்லி குணச்சித்திர வேடங்களை ஏற்று ரசிகர்கள் மனம் கவர்ந்தவரும் காதல் தோல்வி, வாழ்க்கையில் தான் சந்தித்த தொடர் ஏமாற்றங்களால் தற்கொலையின் மூலம் மரணித்து போன கலை உலக வேதனை நாயகி குமாரி பத்மினி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் தென்னிந்திய திரை உலகின் மர்லின் மன்றோ என கொண்டாடப்பட்டவரும் மலையாள திரை உலகின் முன்னணி நாயகியாக வலம் வந்தவரும் பரதப்பா பரதப்பா கஞ்சி வருதப்பா பாடல் புகழ் பாபு திரைப்பட ஹீரோயினும் சித்தி அதே கண்கள் திரைப்பட துணை நாயகியும் துள்ளிசை நாட்டிய தாரகையும் வாழ வேண்டிய இளம் வயதில் பூரணத்துவம் அடையாமல் கொலையா தற்கொலையா என மர்மம் விலகாமல் மரணித்து போன திரை உலக காணல் நீர் நாயகி விஜயஸ்ரீ அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் எம்ஜிஆரின் இறுதிப்பட ஹீரோயினும் செந்தமிழ் பாடும் சந்தன காற்றாக திரை உலகில் வலம் வந்தவரும் 1000 ஜென்மங்கள் திரைப்பட ஆவி கதாபாத்திர நாயகியாக மிரட்டியவரும் வாழ்வில் சந்தித்த தொடர் துயர்கள் மற்றும் கொடுமைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்களால் உடல் நலம் பாதிக்கப்பட்டு மத்திம வயதில் மறைந்து போன சினிமா உலக சோக நாயகி பத்மபிரியா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத கலை உலக நட்சத்திர நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களைப் போன்ற மறக்க முடியாத கலை உலக நட்சத்திர நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.